வணக்கம் முருகன். காக்காத்தோப்பு பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். காக்காத்தோப்பு பாலாஜி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமூக சேவகர், ஒரு தொழிலதிபர், இரண்டுமே கலந்த நபர் தான் அந்த காக்காத்தோப்பு பாலாஜி. அவர் சமூக சேவகர் அப்படின்னா எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமூகம்னா இரண்டு விதமான மக்கள் இருப்பாங்க. நல்ல மக்கள் இருப்பாங்க, கெட்ட மக்கள் இருப்பாங்க. அப்போ அதுதான் ஒரு சமூகம். இவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று பார்த்தா கெட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அதே போல் இவர் தொழிலதிபர். எப்படி தொழிலதிபர்னா, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், ஆள் கடத்தல், கொலை, வழிப்பறி, இப்படி ஏராளமான தொழில்களை செஞ்சிட்டு இருக்கிறதுனால இவர் தொழிலதிபர்னு எடுத்துக்கலாம். அவர் சார்ந்த சமூகத்திற்கு அப்படிப்பட்ட சேவை செய்ததுனால ஒரு சமூக சேவர்னு எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்களும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே போல் இப்படி சமூகத்துக்காக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நபர் என்கவுண்டர் பண்ணி கொலை செஞ்சுருக்காங்க. இவரை ரவுடி என்று ஒரு ஆபாசமாக அழைக்கிறத நான் தவிர்க்கிறேன். அப்போ எந்த ஒரு மனிதரையும் அப்படி அழைக்க தேவையில்லைங்க. சமூக சேவகர் இல்லைன்னா தொழிலதிபர்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இவர் மீது ஏன் என்கவுண்டர் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததனால் என்கவுண்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இவர் மீது என்கவுண்டர் போட்டிருக்காங்க. சவுக்கு சங்கர் மீது எப்போ என்கவுண்டர் போட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. இப்போ தான் சவுக்கு சங்கர் என்ற தொழிலதிபர் பொதுமக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யார் அந்த பொதுமக்கள்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுமக்கள் தலைவர்களுக்கு, அந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருக்கிறதுனால சவுக்கு சங்கர் மீது இப்போ தான் இது போட்டிருக்காங்க, குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இன்னும் 2-3 குண்டர் சட்டம் போடுவாங்க. தொடர்ந்து அப்படி அவர் மக்களுக்கு இடையூறாக, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மக்களுக்கு இடையூறாக செயல்பட்டுக்கிட்டே இருந்தார்னா அவர் மீது ஒரு நாள் குண்டர் சட்டம் போடப்படும். இப்போ போட்ட குண்டர் சட்டம் மட்டும் இல்லாதீங்க, கடைசியாக என்கவுண்டர் போட்டு அவரும் சுட்டுக் கொல்லப்படுவார். இதுதாங்க சமூகம். அடுத்ததாக இந்த காக்காத்தோப்பு பாலாஜி மீது 59 வழக்கு இருக்குதுங்க. இன்னும் ஒரே ஒரு வழக்கு விட்டுருந்தாங்கன்னா 60 வழக்கு இருந்திருக்கும். அவருக்கும் அது பெருமையாக இருந்திருக்கும். அப்படி இல்லாமல் 59 வழக்குலேயே அவர் முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக இவர் மீது 13 முறை குண்டர் சட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போ குண்டர் சட்டம் ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம், தொடர்ந்து அச்சுறுத்தல் செஞ்சுட்டு இருக்கிறதுனால குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. அதேமேலே ஒரு 59 வழக்கு, ஒவ்வொரு வழக்குலையும் வாதாடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அப்படி பார்த்தோம்னா 59 வழக்கில் 60 வச்சுக்கும் 1,80,00,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குண்டர் சட்டம் 13 குண்டர் சட்டம். ஒவ்வொரு குண்டர் சட்டத்தையும் உடைக்கிறதுக்கு வழக்கறிஞர்களுக்கு சற்று ஏறக்குறைய 5 லட்ச ரூபா பக்கம் பணம் செலவு வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த பணம் வழக்கறிஞர்கள் மட்டும் கிடையாதுங்க, ஜட்ஜையாகவும் கொஞ்சம் பிரித்து கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ தான் அவர் குண்டர் சட்டத்திலேருந்து ஜாமீன் தருவார். அதனால் இப்படிப்பட்ட சமூக பணியை ஆற்றிக்கொண்டிருந்தார் ஒரு 59 வழக்கறிஞர்களுக்கு தொழில் போயிடுச்சுங்க. அடுத்ததாக நீதிபதி ஐயா அவருக்கு வழக்கே இல்லாமல் இப்போ சும்மா இருப்பார். ஏன்னா பிஸியாகவே இருக்கிற நீதிபதியாக இப்போ இப்படிப்பட்ட 1-2 பேர் என்கவுண்டர் சுட்டுப்படுறதுனால அவர்களுக்கு வழக்கு இல்லாமல் போர் அடிச்சுட்டு இருப்பாங்க. சரி, இப்படிப்பட்ட குற்றவாளி கிடையாது, இப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் ஏன் என்கவுண்டர் போடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிக மிக தவறான சம்பவம். ஒரு இராணுவ வீரர் தேர்ந்தெடுத்து இராணுவத்தில் சேர்த்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு மிகச்சிறந்த இராணுவ வீரராக அவரை கொண்டு வந்து சேர்த்து எல்லை காப்பாற்றுறதுக்காக அவரை ஒப்படைக்கிறாங்க. அவர் சிறப்பாக சேவை செய்கிறார். அதே போல தான் வழக்கறிஞராலும் நீதிபதிகளால் அவர்களும் ஒரு 59 வழக்கு இருக்கிற ஒரு சமூக சேவகர், தொழிலதிபர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கு தொழில் கொடுத்து ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை ஒரு மனிதாபமே இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரி, இந்த என்கவுண்டர் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சரவணன் எஸ்ஐ அப்படிங்கிறவர், இவர் கார்லாம் செக் பண்ணிகிட்ருப்பேன், விடிகாலில் கார் செக் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு காரை நிறுத்திட்டு டிரைவர் ஓடி போயிட்டார். அதன் பிறகு இவரை டிரைவர் பிடிச்சி பார்க்குறப்ப காரில் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி அவர்கள் அந்த காரில் இருக்கிறதா அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. உடனே காவல்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று அவரை சுற்றி வளைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முள்புதரில் மறைஞ்சிக்கிட்டு கள்ளத்துப்பாக்கி எடுத்து காவல்துறை நோக்கி சொல்கிறாரு. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் ஒதுங்கிக்கிட்டதுனால அந்த 2 துப்பாக்கி குண்டுகளுமே காவல்துறையினுடைய வேனில் பட்டு சிதறிடுது. அதன் பிறகு தற்காப்புக்காக, நீங்கள் இந்த இடத்துல உண்மையிலேயே நம்பி தான் ஆகணுங்க, தற்காப்புக்காக காவல்துறை சுட்டதில் இடது பக்க நெஞ்சில் பட்டு இந்த காக்காத்தோப்பு பாலாஜி அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். சரி, இந்த காக்காத்தோப்பு பாலாஜி அவர்கள்
மரணத்தில் ஒரு அரசியல் இருக்குங்க. இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாதுங்க. சரி, அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த தொழிலதிபர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார், என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னா அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரப்படும். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சமூக சேவர்கள், இப்படிப்பட்ட தொழிலதிபர்கள் சுட்டு கொலை செய்யப்படுவார்கள். அதனால் சாதாரண மக்கள் அப்படிங்கிற சமுதாயம் பயன்பட போகிறது அப்படிங்கிறத உண்மை. எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.